எல்லா இதெல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க அமுதரசன். இங்கே ஆனால் வந்து ஒரு கிளீனாக உங்களுக்கு அந்த ப்ரோ வேவாக மாறி இருக்கானா? அப்படி ஒன்றும் இல்லாத போது என்ன மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இந்த 6-7 இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் மட்டும் இல்லை, இந்த தேர்தல் தொடக்கத்திலிருந்தே மோடிக்கான அலை வீசலை அப்படிங்கிறது தான் பார்வை. காரணம் என்னன்னா, பிரதமர் அவர்கள் ஏப்ரல் 21க்கு முன்னாடியே அவர் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய பிரச்சார உத்திகள் அது வந்து இந்த களம்ங்கிறது வந்து பாஜக முழுமையா வந்து மோடி அவர்கள் என்ன நம்பிட்டு இருந்தாருன்னா, அவருடைய தனிப்பட்ட அந்த ஃபேஸ், அந்த 10 ஆண்டுகால ஆட்சி, இது எல்லாமே அவருக்கு வந்து கை கொடுக்கும். 2014-19 எப்படி மோடி அலை வீசுதுன்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவிற்கு பாஜகவிற்கு கை கொடுத்ததோ, அதே போல இந்த 2024 தேர்தலும் இன்னும் குறிப்பா பாஜக காரவங்க பெருமையோடு சொல்றது போல ஐடியாலஜிக்கலா அவங்க சொன்ன விஷயங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை, ராமர் கோவில் கட்டுவேன்னு சொன்ன மாதிரியான விஷயங்களை செய்து முடிச்சிருக்காங்க. காஷ்மீர் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க சொன்ன அந்த கோர், அந்த 3 அதெல்லாம் முடிச்சிருக்காங்க. அது வந்து மோடி அவர்களே மிக உறுதியா நம்பினாரு. இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு நம்பிக்கையா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பாக இருந்தது. அது முடிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியில வந்தது. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளியில வந்த உடனேவே பாஜக அடுத்து ஏன்னா இதுல ரொம்ப ஆண்டுக்கு 1 லட்சம்ங்கிறதாக இருக்கட்டும், அதே போல ஸ்டைஃபன் கொடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமா இருந்தது, பெரிய அளவுக்கு ரீச் ஆனது. பாஜக என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக அந்த மாதிரியான திட்டங்களை எதுவுமே அறிவிக்கல. அதுக்கு காரணம் என்னவாக, 100 நாள்ல இதெல்லாம் செய்வோம்னு பட்டியல் போட்டாங்க. இல்ல, அதுதான். ஆனா காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையோட நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது பாஜகனுடைய தேர்தல் அறிக்கை அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. அதுக்கு மோடி அவர்கள் நம்பி இருந்தது, பாஜக நம்பி இருந்தது, இந்த தேர்தலையும் மோடி அலை வீசுது அப்படிங்கறது அவங்க நம்பி இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 21க்கு பிறகு, நீங்க ஏப்ரல் 21க்கு முன்னாடியே ராஜஸ்தான்ல மோடி அவர்கள் என்ன பேசினாரு, எவ்வளவு பிரிவினைகளை பேசினார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து இப்ப 7 பேஸ்களும் இப்ப நடந்து முடிஞ்ச 5 பேஸுமே ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரியான ஹேட் ஸ்பீச், ஹேட் கேம்பெயினை வந்து பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப அது விரும்பத்தகாத ஒரு நாட்டினுடைய பிரதமர் 10 ஆண்டு காலம் எல்லாருக்குமான பொதுவான பிரதமராக இருக்க வேண்டியவர் இப்படி பேசுறாரு, டைரக்டா அட்டாக் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பிரச்சாரத்துக்கு வரும்போது, பரப்புரைக்கு வரும்போது கட்சி தலைவரா வராருங்க அவரு அப்படிங்கிறாங்க. இல்ல, அதுதான். ஏன்னா களம்ங்கிறது வந்து முன்பு இருந்தது போல இல்ல. எனக்கு உதாரணமா, நீங்க இப்ப மேற்கு வங்கத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மேற்கு வங்காளத்துல கூட இப்ப ஓபிசி சர்டிபிகேட் குறித்து நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு, அதை ஒட்டி மோடி உட்பட பாஜகவினுடைய தலைவர்கள், அதுல இருக்கக்கூடிய கேடர்ஸ் எந்த அளவிற்கு அதை வந்து மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க, அது குறித்து பேசினாங்க, விமர்சிச்சாங்கன்னு தெரியும். அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அல்ல இந்து மக்களாக இருக்கட்டும், பெரும்பான்மை மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் மட்டும் இல்ல பெரும்பான்மையினர் உட்பட அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. மேற்கு வங்கத்துல இந்தியா கூட்டணியே இல்லையே தேர்தல் களத்துல, எல்லாம் தனித்தனியாக நிக்கிறாங்க. தனித்தனியாக இருக்கட்டும், தனித்தனியாக இருந்தாலும் இறுதி வெற்றி அது எதை நோக்கி செல்லுது அப்படிங்கிறது ஒரு ஒன்னா கன்சாலிடேட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான வாய்ப்புங்கிறது இப்ப இல்லாம ஆயிடுதுல. அது காங்கிரஸ் வந்து 5 இடம் கேட்டாங்க, 5 இடத்தோட அவங்க மம்தா வந்திருக்கலாம், கொடுக்கல, அல்லது மார்க்சிஸ்ட் தனியா நிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பர்சன்டேஜா பிரிஞ்சாலும் அது வந்து இழப்பு தானே. இல்ல, அதை கடந்து வரும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, சமர் சொல்றதும் மேற்கு வங்கம் பிஜேபி நம்பக்கூடியதும், வங்கத்துல இன்னைக்கு ஒரு எண்ணிக்கை கூடுதலாக வரும், ஒடிசால கிடைக்கும். இப்ப தென்னிந்தியாவில் ஏற்படக்கூடிய இழப்பு அல்லது ஹரியானா மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இழப்பை நாங்க இங்க சரி கட்டுவோம் அப்படின்னு அவங்க வந்து பார்க்கறாங்க. உண்மையா வந்து இப்ப நம்ம நீங்க ஆரம்பிச்சீங்க இல்லையா, அடுத்த 2 கட்டம் நாளைக்கு உட்பட எப்படி இருக்கும்னு, அதுல என்னுடைய பெரிய கவனமே என்னன்னா, பஞ்சாப்லையும் வங்கத்திலையும் இந்தியா கூட்டணிக்கு இப்ப வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய முரண் நான் பாக்குறது, பஞ்சாப் போயிட்டு வந்தேன், அங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு ஏகோபித்த செல்வாக்கோட அங்க ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா அது ஒரு அதிருப்தியை எதிர்கொள்ளுது. அங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியா நிற்கிறாங்க. பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு, அவங்க வேட்பாளர்களே போக முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிரோன்மணி அகாலிதளம் தனியா நிக்கிறாங்க, அவங்களுக்கான ரிசப்ஷன் வந்து கூடிட்டு இருக்கு. அப்ப அங்க சிரோன்மணி அகாலிதளம் ஜெயிக்கிறதும் பாஜக ஜெயிக்கிறதும் ஒண்ணு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதே போல இங்க பிரச்சனை என்னன்னா, வங்கத்துல பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் கடந்த முறையை காட்டிலும் இந்த வாட்டி கவனம் இருக்கு. ஏன்னா
அங்க வந்து அதிருப்தி இருக்கிறதுனால ஆளுங்கட்சி ஸ்டேட்டுக்கு எதிராக ஆமா இருக்கக்கூடிய, அப்ப அங்க வந்து இவங்களோட ஓட்டு பிரிஞ்சதுன்னா திரிணாமுலுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில பிரிஞ்சதுன்னா அங்கேயும் பாஜக வந்து மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த கட்டம் இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ரெண்டு, அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் ஆனா இது ஒரு விதமா இப்ப சூர்யாவும் அதான் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, மாநிலங்கள்ல மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக மனநிலை இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான பொதுவான மனநிலைன்னு ஒண்ணு அங்க பிரதிபலிக்கவே பிடிக்காதா? அது வெற்றியை தீர்மானிக்காதா? நிச்சயமா தீர்மானிக்கும். நான் அதுதான் திரும்ப சொல்றேன். இப்ப நான் பஞ்சாப்ல உள்ள நிலைமைங்கிறது பாஜகவுக்கு எதிர்ப்பு. ஏன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரதமர் மோடி இந்த முறை ஒரு நேஷனல் நரேட்டிவை சொல்ல முடியல, அந்தந்த மாநிலத்துக்கு தான் அவர் பேசுறாரு. அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் இல்லை அப்படிங்கிறதுனால அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற வகையிலான பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்குது. இல்லை, நம்ம இது எல்லாமே பேசியிருக்கோம். நான் இந்த 4 கட்டம் வரைக்கும் இதுல வந்து பாஜக அடைந்துட்டு இருந்த இழப்பை நான் குறிப்பிட்டு பேசியிருக்கேன். இப்ப வரக்கூடிய நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. பஞ்சாப்ல நீங்க சொல்லக்கூடியதுல வாக்குகள் பிரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். கட்டாயமா குழம்பி போன ஒரு குட்டையா இருக்கு. அதாவது பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் வங்கத்திலையும் பஞ்சாப்லயும் பெரும்பான்மையா இருக்க போகுது. ஆனா அது கன்சாலிடேட் ஆகல. சீட்டா மாறுமா, இந்தியா கூட்டணிக்கா மாறுமாங்கிறதுதான் களங்களா இருக்கு. அந்த ஒரு சேலஞ்சோட தான் அதை பாக்குறோம். அப்ப மோடி அலை இல்ல அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னாலும் யாருக்கு அது சாதகமா மாறுது, வாக்குகளா மாறுது, அல்ல இடங்களா மாறுதுங்கிற ஒரு கேள்வி. அதாவது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்டி இன்குபென்சி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல இருந்தாலுமே கூட தொடர்ந்து பாஜகனுடைய எதிர்ப்புங்கிறது அங்க மிக வலுவா இருக்குது. அவங்க தொடர்ந்து அங்க அந்த மாநிலத்துக்கு மாநிலத்தினுடைய தமிழ்நாடு கேரளா மாதிரி மேற்கு வங்கம் இல்லையே. பாஜக எதிர்ப்புங்கிறது நீங்க இங்க இருக்கிறதுல சொல்லலாம். மேற்கு வங்கத்துல அவங்க ஏற்கனவே 18-19 இடங்களை வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல. இல்ல, இது களம் மாறி இருக்குது. இது காங்கிரசுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத எங்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. இப்போ ஏன் இவ்வளவு தூரம் உறுதியா பேசுறோம் அப்படின்னா, இப்போ திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, 3வது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே, சாரி 5ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன சொன்னாரு, அதாவது பாஜக கூட்டணி வந்து 310 இடங்கள்ல வந்து கைப்பற்றிடுச்சு, எங்களை வெற்றி உறுதியாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ இந்த 3, 4, 5 இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பீகார்ல 15 தொகுதி, ஜார்க்கண்ட்ல 7, மகாராஷ்டிரால 35 தொகுதி நடந்துச்சு. அது இல்லாம பாஜகவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இருந்தது. அப்ப இந்த தொகுதிகள்ல மொத்தமாக நடைபெற்ற அந்த போலிங் நடந்தது 238 தொகுதி தான். அப்ப இந்த இதுக்குள்ளார மட்டும் பாஜக இந்த 5 கட்ட தேர்தல்கள்ல 210 தொகுதிகள்ல வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவர் சொன்ன கணக்குங்கிறது வந்து கால்குலேட் வந்து டேலி ஆகுது. அப்படி இல்ல அப்படிங்கும் பொழுது, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொத்தமே 238 தான் நடந்திருக்குது. 210 வாங்க முடியுமா பாஜக அப்படின்னு சொன்னா, நீங்க வட மாநிலங்களில் நீங்க கர்நாடகாவா இருக்கட்டும், தெலங்கானாவா இருக்கட்டும், கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்தது. ஆனா இந்த தேர்தலில் அது மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவிற்கு பின்னடைவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. களம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாடு முழுக்க, நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல, இதற்கு முன்பாக 14-19 எல்லாம் பிரதமர் அவர்கள் எல்லா இடங்களிலும் நாடு முழுக்க ஒரே மாதிரியான கேம்பெயின்ங்கிறது வந்து மெஜாரிட்டியா இருந்தது. ஆனா இப்போ எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி இல்ல. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த முறை என்ன நிக்கிறாரு. இந்த முறை உங்க வியூகம் மாறி இருக்கு, இந்தியா கூட்டணியோட வியூகம் மாறி இருக்கு. அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் பிரதமருக்கு நேர் எதிரான போட்டின்னு நாங்க இறங்குறோம்ன்றீங்க. அப்ப அவங்க வியூகத்துல மாநில கட்சிகள் மீது விமர்சனங்களை வைக்க வேண்டியதா இருக்குல்ல. நீங்க அதை அப்படி பார்க்க மாட்டீங்க. நேஷனல் நரேட்டிவ்ங்கிறது உங்க வியூகத்துக்கு எதிர் வியூகம் வைக்க வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கு. அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி எதிர் தரப்பில் நேர் எதிரான நின்னுட்டு இருக்குது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மோடியை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு எதிரான பிரச்சாரம், அதுல ஒரே நேர் ஒன்றாக பேசும் பொழுது வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் உங்களுக்கு நாடு முழுக்க இருக்குது. அப்ப அங்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒரே மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறதுல அல்லது எதிர்கருத்துக்களை வைக்கிறதுல அல்லது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ங்கிறதுல நேஷனல் நரேட்டிவ் சொல்றாங்க. ஆனா என்ன செய்ய போறோம்ங்கிறதுக்கு நேஷனல் நரேட்டிவ் இல்ல அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே.